CBSE Class 9th Maths 4th Chapter 4 example sums நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் எக்ஸசைஸ் நம்பர் 4.1 இருக்குது. எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் தான், ஈஸிங்க பாருங்கள். let us try to expand 5x plus 2y. இது பார்க்குறதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள். என்ன ஃபார்முலானா a plus b the whole square மாதிரி இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இப்படியும் போடலாம், இல்லை a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு போடலாம். அடிஷன் தானேப்பா, 1 + 2னாலும் சரி 2 + 1னாலும் சரி ரெண்டுமே 3 தான். அதனால் அடிஷனில் இவங்க இடம் மாதிரி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற இவனை வந்து நான் ஏவாக எடுத்துக்கிறேன். ஏனா 5x, பின்னாடி இருக்கிற இவனை வந்து நான் பியை எடுத்துக்கிறேன், தட் இஸ் 2y. ஃபார்முலாவில் போடுவோமா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 5x + 2y the whole ஸ்கொயர்னால் இவன் பார்க்க a, இவன் வந்து b, அந்த ஃபார்முலாவில் போடுங்க. a ஸ்கொயர்னா 5x the whole ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னா 2y the whole ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏனா 5 இன்ட்டு bனா 2y. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் போட்டேன். ரெண்டுமே ஒன்று தான். இப்போ 5க்கு தனியாக ஸ்கொயர் பண்ணுங்கள். 5ஐ மட்டும் ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 25. எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். ஸ்கொயர் வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. 5க்கும் பண்ணணும், எக்ஸுக்கும் பண்ணணும். ப்ளஸ் 2க்கு ஸ்கொயர் பண்ணால் 4, ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த நம்பர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 5 × 2, 2 5s are 10, 10 × 2னா 20. இந்த எக்ஸும் ஒய்யும் பக்கத்தில் போட்டுக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுதான் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 5x + 2y ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட்டு அப்படியே வாங்க. எக்ஸாம்பிள் நம்பர் 4, 43 the whole ஸ்கொயர். இங்கே பாருங்கள், 43 the whole ஸ்கொயர். இது ஆக்சுவலாக 43 × 43னே போடலாம். பட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும். 43 நான் எப்படி எழுதலான்னா 40 + 3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இது பார்க்குறதுக்கு திரும்ப அந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது. ரீகால் பண்ணுங்கள். என்ன ஃபார்முலா? a + b the whole ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ இவன் தான் என்னோட a, இவன் தான் என்னோட b. ஸோ ஏனா 40, bனா 3. ஃபார்முலா ரைட்டில் இருக்கா? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 43 the whole ஸ்கொயரை 40 + 3 ஆக்கிட்டேன். அது வந்து எதுக்கு ஈக்குவல்னா a ஸ்கொயர்னா 40 ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏனா 40, bனா 3. இப்போ 40 ஸ்கொயர் பண்ணால் 40 × 40. நல்லா பாருங்கள், 2 0க்கு 2 0 அப்படியே போட்டுக்கோங்க. 4 4s are 16. அவ்வளோதான், 1600 ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இப்போ இந்த 2 × 40, 2 × 40னா 80, 80 இன்ட்டு இந்த 3, 8 3s are 240. ஸோ 240ன்னு வந்துடும். இப்போ இவனுக்கு 3 பேரையும் ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ 1600 ப்ளஸ் 9 ப்ளஸ் ஒரு 240, 9 4 8 1849. சார் நான் இதை வந்து மல்டிப்ளை பண்ணி என்னால் முடிச்சிருப்பேன். இந்த சம்முக்கு கொஞ்சம் நீங்கள் ஸ்டக்குன்னு போட்டுருக்கலாம். பட் எல்லா இடத்துலையும் இது யூஸ் ஆகுமா அப்படின்னு தான் கேள்வி. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாடா பாய், நெக்ஸ்ட் பார்ப்போம்.